ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு உங்களோடு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய வார்த்தை எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில காரியங்களை நம்முடைய மனதில் பதிச்சு வச்சு சொல்கிறோம், இது அவ்வளோதாங்க, இது ஒன்றுமே மாறாதுங்க. நாங்கள் ஜெபிக்க 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 இந்த சூழ்நிலை ரொம்ப ஒஸ்ட்டாக மாறிட்டு போகுது, பெஸ்ட்டாக மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது மாறுறதுக்கான ஒரு வழியுமே கிடையாது அப்படின்னு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், காரியங்கள் மாறுதலாய் முடிய வைக்க அவரால் முடியும் என்று சொல்லுகிறார். இந்த சரித்திரம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆண்டோடைய மொர்தேகாய் அந்த வாசலில் உட்கார்ந்து அழுது ஜெபிச்சு தேவனுடைய ஜனங்களுக்காக போராடி வந்தான். ஆனால் அவன் கண்களுக்கு முன்பதாகவே, நல்ல கவனிங்க, அவன் கண்களுக்கு முன்பதாகவே அவனுடைய எதிரியாகிய ஆமான் உயர்த்தப்பட்டு ரொம்ப பெரிய பெரிய பதவிகளை அடைஞ்சு மேலே போய்கிட்டு இருக்கிறான். இவன் பாம்போல சின்சியராக இருந்து ஆண்டவருக்கு உழைச்சி உண்மையாக உழைச்ச மனுஷன் கீழே போய் உட்கார்ந்து இருக்கிறான். நண்பர்களே, எப்படி முடியும்? நீ ஒருவேளை அதை போய் நான் நன்மை செஞ்சு இப்போ பாட அனுபவிச்சிருக்கீங்க, நல்ல மனுஷன் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? காரியங்களை மாறுதலாய் மாற்றுகிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். ஆனால் என்ன நடந்துச்சுது? எப்போவும் உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மாறும்போது ஒன்று நினச்சிக்கிடுங்க, திடீர்னு ஒரு வீழ்ச்சி வரப்போகுது, திடீர்னு ஒரு மாறுதல் வரப்போகுதுன்றதை மனசில் பதித்து வச்சுடுங்க. என் சத்துருவே, என் நிமித்த நீ சந்தோஷப்படாதே. நீ சத்துரு சந்தோஷப்பட்டானா தீராத வியாதி அவனுக்கு பிடித்து கொண்டது என்று சொல்லி ஆவோ என்று சொல்லி ஊரெல்லாம் போய் உன்னை சுற்றி உன்னை கேவலமாய் பேசுறாங்களா? நீ எழும்ப முடியாது, அவனுக்கு இந்த பிரச்சனை இதெல்லாம் இருக்கு, அவன் வெளியே வர முடியாதியா, முடிஞ்சு போச்சு, அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களா? காரியங்களை மாற்றி அமைக்க ஆண்டவரால முடியும். எஸ்தருடைய சரித்திரம் அப்படிதான் சொல்லுது. நான் சொன்னதான் என் ராஜாவை சாப்பிடுவார், என்ன ராஜாவுக்கு என்ன மெனுன்னு நான் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்த அந்த ஆமானை ஆண்டவராகிய கர்த்தர் தலைகீழாய் மாற்றவில்லையா? அவன் செய்த தூக்கும் கயிற்றிலே அவனே நாண்டு கொண்டு சாகும்படி கர்த்தர் முடிவெடுக்கவில்லையா? இன்னைக்கு முடியும். தளர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, தயவு செய்து நம்பிக்கை விட்டுவிடாதே. முடியும், முடியும். எல்லாற்றையும் மாற்றி அமைக்க ஆண்டவரால முடியும். காத்திருந்து 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 ஆண்டோடே போய் ஜெபம் பண்ற, ஆண்டவரே என் வேலைக்காரனாவது எனக்கு வாரிசாக இருக்கட்டும், அது போதும், வேற ஒன்றும் வேண்டாம். அவன் நல்ல பையன், எலியேசு நல்ல பையன், அவன் என்னுடைய விசாரிப்புக்காரனா இருக்கான், அவனை என் பிள்ளைய நான் வச்சு அவனை வாரிசா தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்ற அளவு மனம் நொந்து போய் இருந்த ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்து கர்த்தர் கழிவுற பண்ணவில்லையா? உன் காரியங்களை மாறுதலாய் கர்த்தர் மாற்றுவார். தாவீது என்றாவது ஒரு நாள் நான் பெலிஸ்தருடைய கையிலே அகப்பட்டு சாக போகிறேன் என்று சொல்லி அவனே பெலிஸ்தரை நாடி போகவில்லையா? காரியங்களை மாறுதலாய் முடித்த கர்த்தர் எப்பெல்லாம் வாழ்க்கையில எக்ஸ்ட்ரீமா மாறுறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் சொல்லுவார், நான் மாற்றி அமைக்க போகிறேன் சொல்வார். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதுமே நம்முடைய தேவனுடைய காரியங்கள் அப்படிப்பட்ட வேளாகத்தான் இருக்கிறது. லாசரு மரித்து போனான், 4 நாள் ஆயிற்று, நாரிற்று. இனிமே அடுத்த 16ஆம் தேதி கூட்டம், 14ஆம் நாள் துக்க கூட்டம் வைக்கிற போது தான் இயேசு கிறிஸ்து வர்றார். இயேசு பார்த்தவொன்னு அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க இங்க இருந்திருப்பீங்கன்னு அவன் மறிச்சிருக்க மாட்டான். இப்போ 4 நாள் ஆயிட்டே, வேற ஏதாவது கதை சொல்லுங்க, அழுது முடிச்சுக்கிட்டு நீங்க போங்க. நாரி போன லாசருவை உயிரோடு எழுப்புகிறவர், காரியங்களை மாறுதலாய் மாற்றி அமைத்த தேவன் நிச்சயமாய் மாற்றி அமைப்பார். விரியன் பாம்பு வீர் கொண்டு எழும்பி பவுலை கடித்து சவ்வான் என்று எதிர்பார்த்து அவரோடு அவனுக்கு அடக்காரானை பண்ண இருந்த மக்களுக்கு முன்பதாக மெலித்தா தீவிலே கர்த்தர் காரியங்களை மாற்றி அமைக்கவில்லையா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காரியங்களையும் உன் கஷ்டங்களையும் உன் வேதனைகளையும் ஆண்டவர் மாற்றி அமைக்கப் போகிறார். என் அன்பு சகோதரியே, நீ ரொம்ப அவரோடு காலையில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார், என் காரியத்தில் ஒரு மாறுதல் வேணும் 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 வேணும். எப்போ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காரியங்களை மாற்றி அமைக்கப் போகிறேன். நீ நின்று கொண்டு கர்த்தர் உனக்காக செய்கிற ரட்சிப்பை நீ காண்பாய். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தலைகீழாக மாற்ற முடியும்.
எந்த இடத்துல தள்ளினார்களோ, எந்த இடத்துல உன்னை உதறி பரியாசம் பண்ணினார்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை போய் நிறுத்தி உன் சத்துருக்களுக்கு முன்பதாக, உன்னை வேதனைப்படுத்துவதற்கு முன்பதாக ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். காரியங்களை மாறுதலாய் முடிக்க பண்ணின கர்த்தர் உன் வாழ்க்கையிலும் அதே அற்புதங்களை செய்வார், உன்னை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் பிளஸ் யூ. ஆமென்.